சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஒரு நிமிடம் கண்களை முடிச்சடிக்கலாம். எங்கள் கண்மலை மீட்பர்மாய் கர்த்தாவே, அடிகண்ட வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொரு இருதயத்தின் தியானமும் உமசமூத்தில் பிரிதியற்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, இது வருடத்தின் கடைசி நாளாக இருக்கிறது. இந்த கடைசி நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் எங்கும் கொண்டாடக்கூடிய நிகழ்விற்கு பின்பாக வரக்கூடிய இறுதி ஞாயிறாக இது காணப்படுகிறது. உலகமெங்கிலும் கொண்டாடப்படுகிற பண்டிகை, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அந்த பண்டிகை அக்டோபர் மாதத்திலே இருந்தே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய பண்டிகையாக காணப்படுகிறது. எது வரைக்குமாக இந்த பிறப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டால், எது வரைக்கும் கொண்டாடப்படுகிறது? ஒரு வருடத்தில் எந்த நாள் வரைக்குமாக? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அப்புறம் எப்போ கொண்டாடுறாங்க? கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ்னாலே உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிறிஸ்மஸில் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுறாங்க. ஜனவரி 6ஆம் தேதி அர்மீனிய கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அர்மீனியன் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இந்த அர்மீனியன் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் தாங்கள் யூதர்கள் ஒரு வகுப்பாக, ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் என்று சொல்லியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எப்படி தோமா இந்தியாவுக்கு வந்தார்னு சொல்லப்படுகிற ஒரு நம்பிக்கை காணப்படுகிறதோ, அதுபோல் அந்த காலத்திலே இருந்தே அவர்கள் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களாக, வேத புத்தகத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடியவர்களாக அர்மீனியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க ஜனவரி 6ஆம் தேதி அவர்கள் கொண்டாடுவதாக சரித்திரங்கள் பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கணும். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இயேசுவின் பிறப்பு சமாதான நற்செய்தியா அப்படின்னு ஒரு கேள்விதான். அந்த கேள்வியோடு இந்த நாளின் ஆராதனையில் இருக்கக்கூடிய பிரசங்கத்தை நாம் அமைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது அவர் அக்டோபரில் பிறக்கிறாரோ, டிசம்பரில் பிறக்கிறாரோ, ஜனவரி பிறக்கிறாரோ, எப்படியோ பல வகையாக காணப்படலாம். இந்த பிறப்பு என்பது சந்தோஷம் தரும் நற்செய்தியா, இது சமாதான நற்செய்தியா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னு வையுங்க. என்ன பதில் பொதுவாக வரும்? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பிறப்புங்கிறது அது மகிழ்ச்சி பண்டிகை. அது பேரே என்னங்கிறாங்க? அது பேரே மகிழ்ச்சி பண்டிகை தான். அது பேரே மகிழ்ச்சி பண்டிகை என்று இருக்கும்போது இது சமாதானம் தரும் நற்செய்தி என்று எப்படி நாம் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி தோரணமெல்லாம் கட்டி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் ஆலய வழிபாட்டுக்கு இரவு அதிகாலை செல்லக்கூடிய பாரம்பரிய பழக்கங்கள் காணப்படுகிறது. கடுங்குளிர் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த குளிர் காலத்தில் நாம் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும் என்று அதிகாலை எழுந்து சுடுதண்ணியில் குளித்து, சூடான காப்பி குடித்து, சூடான கேக் சாப்பிட்டு ஆலய வழிபாட்டுக்கு செல்வது ஒரு இயற்கை வரைமுறையாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய பண்டிகைக்கு போனால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பிரியாணி கிடைக்கும், கறி பிரியாணி கிடைக்கும், மட்டன் பிரியாணி கிடைக்கும். கிறிஸ்தவர்கள் பண்டிகைக்கு போனால் என்ன கிடைக்கும்? கேக்கு கிடைக்கும். இந்த கேக் சேர்த்துறோம் இல்லையா? கேக்கு சாப்பிட்றதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு பொதுவாக அழைப்பு விடுப்பார்கள், போவார்கள். அந்த கேக்கு, ப்ளம் கேக், அதை சாப்பிட்றோம்.
அதுக்காக போவது வழக்கமாக நேரத்திலே காணப்படுகிறது. ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பருக்கு 25ஆம் தேதிக்கு முந்தைய நாள் ஒரு தலைவர் இறந்து போனார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இறந்து போனார். இறந்து போனதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தலைவர் இறந்து போனால், ஒரு முதலமைச்சர் இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கடையெல்லாம் கடையெல்லாம் சாத்திடுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்ன அறிவிப்பு வந்துச்சுன்னா, கேக்கு கடையும் ஒயின் ஷாப்பை மட்டும் திறந்து வச்சிருங்க. ஏன்? கிறிஸ்தவங்களுக்கு பண்டிகை. அதனால எனக்கு ஷாக்கு. என்ன ஷாக்கு? அட, கேக்கு கடையை திறந்து சொன்னா பரவாயில்ல. இல்ல சார், கேக்கும் எதை ஊத்தி சுடுவாங்க, பேக் பண்ணுவாங்க. வைன் ஊத்தி தான் கேக்கே செய்வாங்க. அப்படி நம்ம பாசிட்டிவா அப்படி எடுத்துக்கணும். வைன் ஊத்தி தான் கேக் செய்வாங்க. அதனால சாராய கடையும் திறந்து வைக்க, கேக்கு கடையும் திறந்து வைக்க. அப்ப கிறிஸ்தவங்களாம் எப்படிப்பட்டவங்க யோசனை பண்ணிப்பாரு. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா சந்தோஷம் தானே செய்தி. சந்தோஷத்துல தண்ணி போடுவான், துக்கமாக இருந்தாலும் தண்ணி போடுவான். எல்லாத்துக்கும் இது பாரம்பரிய பழக்கமாக இருக்குது. பொதுவாகவே பெரிய பெரிய கிறிஸ்தவர்கள் கல்யாணங்களில் என்ன கொடுக்குறாங்க போன உடனே? இப்போ வெல்கம் ட்ரிங்க்னு இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் அது பொதுவாக என்ன கொடுப்பாங்க? ஒரு சின்ன கப்பில் கொடுப்பாங்க. அது நாங்கள் போயிருந்தோம் சமீபத்தில். ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது. அப்புறம் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. குழந்தைங்களாம் டக்குன்னு வாங்குது. அதையே டக்குன்னு குழந்தைங்க வாங்குது. வாங்கி என்ன பண்ணுது, குடிக்க போகுது. போறேன்னு ஸ்மெல்லு பிடிக்கல, அப்படியே வச்சிருச்சுக்க எல்லாம். ஆனால் நிறைய சகோதரிமார்கள் ஒருத்தர் வாங்கி குடிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நாங்கள் இந்த பக்கம் போய் உட்காரோம், அந்த பக்கம் போய் உட்காரோம். கேக் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அப்படி போய் உட்காரோம். கேக்கு மட்டும் வர மாட்டேங்குது, இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியல, கேக்லையும் அதை ஊற்றி தான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லையா? அதுக்கு அதையே குடிச்சுக்கலாமே அப்படின்னு தோணுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதாக பார்க்கும். இது நடந்த நிகழ்வு, நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக பார்க்கும். ஒரு புள்ள என்ன பண்றான், இதுவா எங்க வீட்டுக்காரர் நிறைய குடிப்பாரு, இந்த எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வேண்டாங்குது. ஜூஸ், கிரேப் ஜூஸ் குடி, கிரேப் ஜூஸ் குடின்னு கொடுக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அது குழந்தையிலேருந்தே பழக்குது. அது என்ன அவங்க எப்படி இப்படி பிஹேவ் பண்ண எனக்கு புரியல. சிரிக்குது என்ன பார்த்துட்டு. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குது. அப்போ அதனால தான் அந்த அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்தார்கள், ஒயின் ஷாப்பையும் கேக்கு கடையும் திறந்து வையுங்க என்று சொன்னார்கள் போல. இன்னொன்று அதாவது கறிக்கடையும் திறந்து வையுங்கள் என்று சொன்னார்கள் போலும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது சமாதானம் தரும் நற்செய்தி. தேவதூதன் காட்சி கொடுக்கிறார், மெய்ப்பொருளுக்கு காட்சி கொடுக்கிறார். மெய்ப்பொருளுக்கு காட்சி கொடுத்தவுடன் அவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு என்ன சொன்னார்? 10ஆம் வசனம், லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதராகி இருக்கக்கூடிய கேப்ரியேல் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், மெய்ப்பொருளை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ஜனத்துக்கா, 2 ஜனத்துக்குங்க? இயேசுவின் பிறப்பு என்பது யாருக்கு நற்செய்தி? மெய்ப்பர்களுக்கா? அல்ல அந்த சாஸ்திரிகளுக்கா? தாய் தகப்பனுக்கா? இஸ்ரேல் ராஜ்யத்துக்கா? யாருக்கு நற்செய்தி? நல்லா கவனிக்கிறீங்க. எல்லா ஜனத்திற்கும், வசனம் வாசிச்சதை சொல்றேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிஜமாவே மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி அது. 14 படிக்க. இது மட்டும் இல்ல, தேவதூதன் கேப்ரியேல் சொல்லிட்டாரு. ஒருத்தர் ஆமான்னு சொன்னா எல்லாரும் கூட்டமா ஆமான்னு சொல்றதுதான் வழக்கு. அப்படிதானே வழக்கு. தேவ கணங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவ பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி கடவுளுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை. கொஞ்சம் வால்யூம் கம்மி. நான் ஏற்கனவே கத்துறேன், இனி அதுவும் கத்துது. நீ ஏன்டா கத்துற? நானும் கத்துறேன். என்ன பண்றது?
உன்னதத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு மகியும். அந்த பரமசேனையின் திரள் அந்த தேவதூதனோட தோன்றி உன்னதத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு மகிமையும். நமக்கு தெரியுமா, இயேசுவின் பிறப்பு, அவர் பிறந்த போது உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையாக இருந்ததா? நமக்கு என்ன தெரியும்? அது கடவுளுக்கு தான் தெரியும் இல்லையா? கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்றாங்க இல்லையா? கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. எப்படிப்பட்டவங்க நம்ம? கடவுள் அவர் சொல்லிட்டாரு, உலகத்தின் ஒளின்னு இயேசு சொல்லிட்டார். நான் ரொம்ப கத்துறேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உன்னதத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு மகிமை, கடவுளுக்கு வெளிச்சம் இல்லையா? நானே உலகின் ஒளி இயேசு சொல்றார். இருக்கலாம், உன்னத தேவனுக்கு அது மகிமையா இருக்கலாம். எப்படிங்க மகிமையா இருக்கும்? என்னுடைய பையனை நான் அனுப்புறேன், அந்த பையன் உலகத்துல போய் பெரிய ராஜாவா வருவான், பெரிய கலெக்டரா வருவான். எந்த குழந்தை படிக்க வைக்கும் போது பாருங்க, சின்ன பிள்ளைங்களை பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்க என்னவா ஆகணும் அப்படின்னா, அந்த பிள்ளைகளை விட்டு நீங்க என்ன ஆகணும்னு கேட்டா என்ன சொல்லாது? நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு பார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு சில பிள்ளைங்க நான் சொல்லும், நான் நர்ஸ் ஆகணும். ஒரு கிராமத்தில் பிள்ளை பசங்கிட்ட கேட்ட, டேய் நீங்களாம் என்னடா ஆக போறீங்க? நாங்களாம் கண்டக்டர் ஆகணும். அந்த ஊர் பசங்க அப்படி, அவங்களுக்கு பிரமாதமாக படித்தவன் பார்த்து எழுதுறவனை பார்த்துட்டு கண்டக்டர் தான் பார்த்துருக்கேன், வேறு யாரையும் பார்த்ததில்லை. மீதெல்லாம் கூலி வேலை செய்யறேன். அதனால நான் கண்டக்டர்னு சொன்னால் அது தப்பு இல்லை, அது கிராமம், ரொம்ப கிராமம் அது. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க, நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும்னு பிரியப்படுற? டாக்டர். ஒரு டாக்டர். நீ கலெக்டரா? அப்போ அவன்ட்டு எங்கள் அப்பா எங்காக டாக்டர் கொடு. நீ பின்னாடி மிலிட்ரி ஆர்மி ஆபீசர் உங்க அப்பா. நீ டேனியல் அவரு சொல்லிட்டியா? மிலிட்ரி ஆபீசர். நீங்க சயின்டிஸ்ட். பாருங்க பிள்ளைங்கள என்ன சொல்லுது பாருங்க. இன்னும் எத்தனை பிள்ளைங்க சொல்ல, ஒரு பிள்ளை சயின்டிஸ்ட், ஒருத்தர் கலெக்டர், ஒருத்தர் மிலிட்ரி ஆபீசர். அத ஒவ்வொருத்தருடைய விஷன் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கு. இதானே அந்த விஷன் குழந்தைகளுக்கு. சின்னவங்களுக்கும் அதே விஷன், பெரியவங்களுக்கும் அதே விஷன். பிதா தன்னுடைய குமாரனை பூமியில அனுப்பினார். எதுக்காக அனுப்பிச்சார்? சமாதானம் தரும் நற்செய்திக்காக அனுப்பிச்சார். அது இருக்கட்டும், அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவர் வந்து என்ன பண்ணினார்? அவர் ஜீசஸ் வந்து சமுதாயத்தை திருத்தினார், ஒரு உயிரை கொடுத்தார். எதற்கு உயிரை கொடுத்தார்? அது யார் சித்தம்? பிதாவின் சித்தம். பிதா தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பிய நோக்கம், இங்கே பூமியில பிறக்க செய்த நோக்கம், அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அவருக்கு சந்தோஷமா இருக்குமா? பிதாக்கு அவர் சந்தோஷம்தான். ஏன்? நம்ம தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, யோவான் 3:16 இல்லையா? தெரியுதா? கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவரோ சொல்லு, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை உலகத்தை நேசித்தார். அவர் இப்ப நம்ம பிள்ளைகளை நேசிப்போமா, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நேசிப்போமா? நாம நம்ம பிள்ளைகளை தான் நேசிப்போம். ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பூல தன்னால வளரும். புரியுதுங்களா? வளரும் இல்லை, அது உலகத்து பழமொழி அந்த மாதிரி சொல்லப்படுகிறது என்பதாக பார்க்கும். அப்படின்னா பிதா நோக்கம் வந்து உலக மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை விட வேண்டும் என்ப நோக்கத்துக்கு அனுப்புகிறார். பாவம் இல்லாத பரிசுத்தர் பாவியாக மனுஷர்களுக்கு மரிக்க வேண்டும் திட்டமிட அனுப்புறார். அது மிகுந்த சந்தோஷமா? அது சொல்லல, அவருக்கு மகிமைன்னு தான் சொல்றார். உன்னதக்கு தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு உலகமே வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மாடலா, ரோல் மாடலா நிறைய பேர் ஏத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
பிதா தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பியதினால், பிரஜாபதி என்று அனுப்பியதால். பிரஜாபதின்னு என்ன அர்த்தம்? பதினா புருஷன், பிரஜானா பிரஜை, பிரஜைகளுக்கு புருஷன், ஜனத்தின் அதிபதி இல்லையா? அவர் மனுக்குலத்திற்காக மரிக்க வேண்டும். விருட்ச சூல நமகங்கிற, விருட்சம்னா மரம், சூலம்னா சமாதி. விருட்ச சூல நமக அப்படின்னா மரத்தில் மரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அப்படின்னா மரத்தில் இவர் மரிக்க வேண்டும் என்ற திட்டம் அவரிடத்திலே காணப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ ஜோடிப்பாங்க இல்லையா? கிறிஸ்மஸ் ட்ரீல என்னெல்லாம் வைப்பாங்க, அது வைக்கிறவனை கேட்டால் தான் தெரியும், எங்களை கேட்டால் எங்களுக்கு என்னங்க தெரியும். நீங்கள் இங்கே என்னத்துக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பற்றி பேசுறீங்க இல்லையா? அது எப்படிங்க வசனம் எங்கெங்க இருக்கு? ஜோடிக்கிறேன் காணும் இல்லையா? ஜோடிக்கிறோம். அவர் சொல்றாரு, கிறிஸ்மஸ் ட்ரீல நீங்க கிஃப்ட் மாட்டி வைப்பீங்க, ஃப்ரூட்ஸ் மாட்டி வைப்பீங்க, பெல்லு மாட்டி வைப்பீங்க, சாண்டா கிளாஸவே மாட்டுவீங்க, இப்படி நிறைய மாட்டி வைப்பீங்க. அது கூட ஒரு ஆணியும் மாட்டி வைங்க டெக்கரேட் பண்ணி. ஏன்? இந்த மரத்தில் விடுதலை அல்ல, இதை போல் ஒரு மரம் வந்தது, அந்த மரத்தில் அணிக்கப்பட்ட ஆணியினால் மரணம் அவருக்கு, பிறந்தவருக்கு, அதனால் நமக்கு ஜீவன். இதுதான் சரித்திரம் இல்லையா? இன்னைக்கு சபைகளில், சில சபைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய 4 வாரங்களை என்ன சொல்றாங்க, அட்வென்ட் சண்டேஸ்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அட்வென்ட் என்ன அர்த்தம்? வருகை. அட்வென்ட்னா வருகை. இயேசுவின் முதல் வருகையை கொண்டாடக்கூடிய மக்கள் கூட்டங்களே முதல் 4 வாரங்களை 2ஆம் வருகை ஞாயிறு என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நம்ம என்ன வேணாலும் பேசலாம், 2ஆம் வருகையின் ஞாயிறு தான் அது. இயேசு கிறிஸ்து மரணமடைந்தார், மரணமடைந்து அவர் மரணமாக போகவில்லை, அவர் ஜீவனோடு வந்தார் என்பதைத்தான் அங்கு காட்டுகிறது. உன்னதற்கு தேவன் மகிமை சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க? பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த பாயிண்ட் தான் நம்ம எடுக்கிறோம். கடவுள் பற்றி நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் எல்லாம் மேலானவர். நம்ம எதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா இயேசு பிறந்த போது பூமியில் சமாதானம் இருந்ததா, மனுஷர் மேல் பிரியமும் இருந்ததா அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு பிறந்த போது பூமியில் சமாதானம் ஏற்பட்டதா, அல்லது அவர் இருந்த ஊரில், பிறந்த ஊரில் ஏற்பட்டதா சமாதானம்? அசமாதானம் தரும் நற்செய்தியா அவர்களுக்கு, அரசருக்கு, அரசின் குடிகளுக்கு? படிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு பிறந்தார் என்பதை கேள்விப்பட்டு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போய் அவர் எங்க பிறந்திருக்கார் ராஜான்னு கேட்ட உடனே ராஜாங்கத்துல சந்தோஷம் வருமா இல்ல கலக்கம் வருமா? அந்த வீட்டில் பிறந்திருந்தா சந்தோஷம் வருங்க, அந்த வீட்டில் பிறக்கலன்னா எப்படிங்க வரும்? அப்படின்னா அந்த ராஜாவுக்கு சமாதானம் தரும் நற்செய்தியா கேட்கிறோம் இல்லையா? பூமியிலே சமாதானம், ஊர்லயே சமாதானம் இல்லைங்க, அப்புறம் எங்க பூமியில சமாதானம்? மனுஷன் மேல் பிரியம் எங்க வந்துச்சு? பிரியம் உட்கார வந்த 3 பேர் வந்தாங்க வெளியூர்ல இருந்து. எந்த ஊர்ல வந்தாங்களோ, எத்தனை நாள் பிரயாணம் வந்தாங்களோ, ஒட்டகத்தில் வந்தாங்களோ, எதுல வந்தாங்களோ, கூப்பிட்டு உட்காந்து சோறு போட்டால் இருக்குதாங்க. அட விட்டோம்ல தண்ணி கொடுத்தாலும் இருக்குதா? ஒண்ணும் இல்லை. நீ போய் குழந்தை பார்த்துட்டு வாங்க, நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நானும் போய் வணங்குறேன் சொல்லிச்சு. அப்படின்னா அங்க சமாதானம் ராஜாவுக்கு இல்லை, எதனால் கவனிக்கவில்லை. ராஜா கலங்கினார்கள். ராஜா மட்டுமா? எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அப்படின்னா தேவதூதன் சொல்லிட்டாரு சந்தோஷம் தர் நற்செய்தின்னு. சேராபீன்கள் அனைவரும், பரமசேனையின் திரள், தி ஹெவன்லி மல்டிட்யூட்,
எல்லாம் சேர்ந்து சொல்லுச்சு, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகும். அந்த ஊரில் ராஜா கலங்கினார், எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். நகரத்தாருக்கு சந்தோஷம் இல்லை, ராஜாவுக்கும் சந்தோஷம் இல்லை. சரி, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வீட்டில் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அது ஆம்பளை பையன் பிறந்துட்டா, முதல் புள்ள, ரெண்டாவது புள்ள, மூணாவது புள்ள, நாலாவது புள்ள, அஞ்சாவது புள்ள. அந்த அஞ்சாவது புள்ள பிறக்கும் போது அந்த புள்ளைக்கு என்ன பேர் வச்சாராம்? ஒருத்தர் போதும் புள்ளன்னு வச்சாராம். போதும் புள்ளன்னு பேரே. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாராம்? போதும் புள்ளனுக்கு அப்புறம் ஆறாவது பையன் பிறந்துதான். அதான் ட்ரை பண்ணாதீங்க. அதை சொன்னார், அதை நான் சொல்றேன். அதான் அதை சொன்னேன். பிறக்கும் பிறக்கும் அது சந்தோஷம். சந்தோஷமா இல்லையா? இது கேட்குறேன். குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷமா இல்லையா? அது எங்களுக்கு என்ன கேட்குது? எங்களுக்கு என்ன கல்யாணமாக இருக்குது, எனக்கு போய் சந்தோஷத்தை பற்றி கேட்குறேன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? யோவான் 16 அதிகாரம் 21 வசனம். யோவான் 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவர் துக்கம் அடைகிறார். சத்திரத்தில் கூட இடம் இல்லையேப்பா, துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே உபத்திரவத்தை, பிள்ளை பிறந்த உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால இப்ப உபத்திரவத்தை நினையாள். அப்படின்னா தாய்க்கு சந்தோஷமா? ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் தான். என்ன யோசனை பண்றீங்க? எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அந்த குழந்தை பிறந்தா, பையன் குழந்தை பிறந்தா அவங்க முட்டாய் கொடுக்குறாங்க, பொண்ணு பிறந்தா லட்டு கொடுக்குறாங்க. இது பாரம்பரிய பழக்கமாக இருக்குது. சந்தோஷம் தானே கொடுக்குறாங்க. பிரசவ காலம் நேரிடும் போது துக்கப்படுகிறாள். ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்பதனால் அப்போ உபத்திரவத்தை நினையாள். தாய் நினைக்க மாட்டா உபத்திரவத்தை. தகப்பன் தகப்பன் ஐயோ புள்ள வந்துருச்சு, சொத்து சேர்த்தனுமே. இங்க பாருங்க, பையங்க வாரிசு வந்துருச்சுங்க இல்லையா? முகலாய பேர்ஸ்ல வாரிசுக்கு வந்துட்டே இருந்தது, அந்த மாதிரி வந்துட்டாருங்க. சந்தோஷம். பெற்றோருக்கு சந்தோஷமா இல்லையா? சொல்லு. சந்தோஷம். படிங்க 13 வசனம். அதுலயே 2:13. சத்யாவி மத்தேயு 2:13. மன்னிக்கவும், மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, அவர்கள் போன பின்பு யார் போன பின்பு? சாஸ்திரிகள் போன பின்பு. சாஸ்திரிகளை அவர் தேவதூதனை எச்சரித்து வேற வழியே போங்கப்பா போய் கொண்டு போடுவான் அப்படின்னு சொன்னாலும் ஓடி போயிடுறாங்க, வேற பக்கம் போயிடுறாங்க அவங்க. இவங்க போனதுக்கப்புறம் எச்சரிப்பு தேவதூதனால் சொப்பனத்தில் அவனுக்கு வருது. யாருக்கு? யோசேப்புக்கு வருகிறது. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவாராம். அதனால் எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார். அதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது, இப்ப இந்த குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைய கொண்டு போடுவாங்கன்னு அங்க யாரோ வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்கா, வா உள்ள வா, குழந்தைய கொண்டு போடுவாங்க அப்படின்னு உடனே குழந்தைய கொண்டு போடுவாங்கன்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க அம்மா அப்பா? எத்தனை நாள் குழந்தையா அது தெரியாது, 6 மாசம் குழந்தையா அல்லது நமக்கு தெரியாது. எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னா அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? சூப்பர், எகிப்துக்கு ஓடிப்போ சொல்லிட்டான். நம்ம இங்க இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கோம், பிரச்சனை வருது, பாகிஸ்தானுக்கு போயிருங்க. பிரச்சனை வரப்போகுது, லண்டன் போயிடுங்க. சிலோன்ல நடந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம மைக்ரேட் ஆகிடுங்க, அகதிகளா போங்க, எங்கே போங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐயோ பச்சை குழந்தை, இந்த குழந்தைய தூக்கிட்டு போகணும். பஸ் கிடைக்குமா, லாரி கிடைக்குமா, கூட்ஸ் வண்டியில் போகணுமா, என்ன பண்ணணும்? எகிப்துக்கு நடந்து போகணும்னு சொன்னாரா, குதிரையில போனாரா, கழுதுல போகணும்னு சொன்னாரா? ஓடி போயிருந்தாரு. அப்ப பெற்றோருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும், இருக்குமா இருக்காதா? கஷ்டம். தேவதூதன் சொல்லிட்டாரு சமாதானம் தரு நற்செய்தின்ட்டு. சேராபீன்கள் சொல்லுது பூமியிலே சமாதானம். பெற்றோர் சமாதானம் இல்லை, ராஜாக்கு சமாதானம் இல்லை, நகர்த்தார் சமாதானம் இல்லை.
மனுஷன் மேல் பிரியமும் உண்டா. எப்படிக்க பிரியமாகும்? எப்படி பிரியமாகும்? இவங்களே குடிமதிப்பதற்காக வேற ஊருக்கு போனவங்க. நான் வெளியூரில் பிறந்திருக்கேன்னு வெய்யுங்க. இப்போ நான் இப்போ என் குழந்தை வெளியூரில் பிறந்துருச்சு. அங்கே போனப்போ பிறந்துருச்சு. இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு ஓடி போனால் என்ன பண்ண முடியும்? கஷ்டம் தானே. அது பெற்றோர் கஷ்டம் தானே. அப்போ எப்படி நீங்கள் பெற்றோருக்கு சமாதானம் சொல்ல முடியாது? அப்படின்னா தேவதூதன் என்னதான் சொன்னாங்க? அவங்க பொய்யாது தேவன் சொன்னது. சரி, அம்மாவுக்கு அதனால தான் படித்தோம். அந்த லூக்கா 2:35 என்ன படித்தோம்? சிமியோனுக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி இந்த கத்தி எடுத்து குத்திடுவாங்க. நம்ம லாங்குவேஜ் சொல்லிச்சுன்னா குழந்தை பேர் வைக்க கொண்டு போகிறாங்க சர்ச்சுக்கு. பேர் வைக்கிறதுக்கு சர்ச்சுக்கு ஞானஸ்நானம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாரு இல்லையா? ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க குழந்தைய. அங்கே ஒருத்தர் குழந்தைய கையில் வாங்கிட்டு ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த போகிறான்னா என்னங்க அது? ஞானஸ்நானம் கொடுக்கலாமா வேணாமா? ஓடி போயிடலாமா? புறா வேறு கொண்டு வந்துருக்குறாங்க பலி கொடுத்துருக்கு. ஏன் புறா கொண்டு வந்தாங்க? அவங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. ஏழையாக இருந்தால் புறாவை கொண்டு வாங்குறாரு அவர். பணக்காரன் வந்து ஆடு மாடு கொண்டு வானார், கால்நடை கொண்டு வானார். எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. ஓடிப்போன்னு சொன்ன மாதிரி மாப்பிள்ளை ஆம்பளை ஒருத்தர் கூட ஆம்பளத்தோடம் இருக்கு அப்படின்னா நினச்சிருந்துருக்கலாம். கத்தி எடுத்து உன்னை குத்திடுவான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் இது சமாதானம் தரும் நற்செய்தி. பூமியிலே சமாதானம், இங்கே சமாதானம். சரி, அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லையா? ஒருத்தர் வளர்ந்துட்டார், ஞானஸ்நானம் கொடுத்தாரு ஒருத்தர் இல்லையா? நமக்கு தெரியும், மார்க்கில் படிக்கிறோம் நம்ம. அந்த ஞானஸ்நானம் கொடுத்த நிலைமை என்னாச்சுங்க? ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு நிலைமை என்னாச்சு? என்ன பண்ணாங்க அவரு? ஞானஸ்நானம் கொடுத்தவர் கடைசியில் தலையை வெட்டு கொண்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் தலை வெட்டப்பட்டது. இந்த கதையாக நமக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்படின்னா ராஜாவுக்கு கலக்கம், நகரத்தார் கலக்கம், பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு பெற்றோர் ஓட்டம் எகிப்துக்கு, வேற ஊருக்கு ஓட்டம். மரியாளின் இருதயத்தை பட்டயம் உருவம் என்று சொன்னார். ஞானஸ்நானம் கொடுத்தவர் தலை சீவப்பட்டது. கிறிஸ்து இயேசுவை பற்றி நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து கடவுளை மகிமை கடத்தவன் பேர் எழுதுற, தீமத்தை எழுதுற அப்படின்னா கிறிஸ்தவனாக துன்பம் தானா? படிங்க. அப்போஸ் 14 அதிகாரம் 22 வசனம். அப்போஸ் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி திடப்படுத்தி, பயப்படாதிருங்கள். இதெல்லாம் என்னங்க சந்தோஷமான வார்த்தையா? திடப்படுத்தி போச்சோ காப்பா உற்றாதீங்க விசுவாசத்தை. புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுள் ராஜ்யத்தில் போகணும்னா உபத்திரவம் தான். ஒருவேளை அவர் சொல்லிக்கலாம், வருத்தப்பட்டு பாரம் சொல்லி என்ன என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னாரு. இளைப்பாறுதல் என்னங்க அர்த்தம்? அவ்வளோதான், போயிட்டான். இளைப்பாறுதல் போயிட்டான். இனி அவனுக்கு பாடுகள் இல்லை. அப்போ கொண்டுருவாரா? என்னது? உபத்திரவத்தின் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவை. அப்படின்னா உபத்திரவம் பட்டாதான். தம்பி சொன்னார் கலெக்டர் ஆகணும்னு. சும்மா கலெக்டர் ஆகிட முடியுமா? இப்போவே வெள்ளை சட்டை போட்டிருக்காரு அவர். ஃபுல் ஹேண்ட் போட்டு வெள்ளை சட்டை போட்டு சூப்பராக இருக்கார். கலெக்டர் மாதிரி தான் இருக்கிறார். அந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க. சும்மா ஆக முடியுமா? கஷ்டப்படணும் இல்லையா? அப்போ அதை கஷ்டப்படுறது எதுக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டை கொடுக்கும். 119 சங்கீதம் 17 வசனம். மன்னிக்கவும், 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு வர கஷ்டம், பாடுகள், துன்பங்கள் என்னால் தாங்க முடியல. கர்த்தாவே, இது என்ன இப்படி இருக்கு? எனக்கு விமோசனமே இல்லையா? நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு பல வகையான சோதனைகளும் கண்ணிகளும் நம்மை தாக்கும் போது, அது சங்கீதக்காரன் தாவீது சொல்லிட்டார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால என்னாச்சான்?
உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கஷ்டம் வரும்போது தாங்க கடவுளை தேடுறாங்க. கஷ்டம் வரும்போது தானே நம்ம பைபிள் படிக்கிறோம். இல்லைன்னா எதுக்குங்க பைபிள் படிக்கிறோம்? எங்களை மாதிரி ஆளுங்களை எப்போ பைபிள் படிப்பாங்க? காலையில் 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு போய் மெசேஜ் எடுக்கணும்னா 8 மணிக்கு உட்காந்து பறக்க வர்றது இந்த பரீட்சைக்கு படிக்கிறான்னா படிக்க வேண்டியது இதுதான். மற்ற நாளெல்லாம் சுத்த வேண்டியது, தூங்க வேண்டியது. அப்புறம் அந்த 11th ஹவரில் வந்துட்டு ஐயோ நம்ம சரியாக பைபிளே படிக்கலையே, பிரதர் எடுக்க சொல்லிடலாம், அவர் எடுக்க சொல்லிடலாம், இவர் எடுக்க சொல்லிடலாம். போச்சா? உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்று நல்லது தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி பிரதர், அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், இது சமாதானம் தர நற்செய்தியா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்கள் சும்மா கண்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சமாதான நற்செய்தியா இல்லையா? சரி வேணாம் விடுங்க. நம்ம வந்து பேதுருவை கேட்டு பார்த்தோம். பேதுருவா யார்? அவர் ஏரோது இல்லையா? ஏரோதை கேட்டு பார்த்தோம். எருசலேம் நகரத்தார் கேட்டு பார்த்தோம். அவங்க அம்மா அப்பாவை கேட்டு பார்த்தோம் இல்லையா? அவர் ஞானஸ்நானம் கொடுத்தவரையும் யோசனை பண்ணி பார்த்தோம். இது சமாதானம் தந்த நற்செய்தி மாதிரியே தெரியல. இப்போ யாரை கேட்கலாம்? நம்ம இயேசுவை கேட்கலாமா? படிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சரியான விட அவர் தான் சொல்ல முடியும். 34லேருந்து 36 வரைக்கும். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று இனி இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்ப தேவதூதன் என்ன சொன்னா? தேவதூதன் சொல்லிட்டான் பூமியில சமாதானம்ட்டு. ஆனா சமாதானத்தை கொண்டு வருவார் நினைச்சவரே என்ன சொல்லிட்டாரு? யா சமாதானத்தை கொண்டு வந்து நீ நினைக்காத. சமாதானத்தை அல்ல பட்டை. அதனாலதான் அவங்க அம்மா ஊத்துச்சா பட்டை உருவுன்ட்டார். உன்னை சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்ட்டார். நீங்க இதுக்கு மேல என்ன? ஒரு முதலமைச்சர் இருந்தார், கத்தி இல்லாத கத்தி வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த இவங்களை சில கூர்காஸ் எல்லாம் கத்தி வச்சுருக்கோம். அவங்க அவங்க பாரம்பரிய பழக்கம். கத்தினா கத்தி வச்சுக்கோங்க. எதுக்கு பழவெட்டி சாப்பிட்றக்க எதுக்கு சொன்னாரோ நமக்கு தெரியல. கத்தின்னு கத்தி வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லேயே ஃப்ளைட்லேயே போனோன்னு எடுத்துகிட்டு போக கூட மாட்டான். மாட்டான் இல்லையா? கத்தியில் கத்தி வாங்கிக்கோங்க. இங்கே 2 பட்டையும் இருக்கணும் போதும்ட்டு. 2 பட்டை. அப்போ ஜீசஸ் கத்தி வச்சுருந்தாரா? அவங்க கூட இருந்தவங்களை கத்தி வச்சுருந்தாங்களா? ஆமாம், அவங்க கத்தி தானே பிரசங்கமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெரிய கூட்டம், மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே அது கத்துதுன்னு போய் நம்ம ஸ்லோ பண்ணுறாங்க. அங்கே அதெல்லாம் கிடையாது இல்லையா? சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இனி இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போ தேவதூதன் ஏங்க அப்படி சொன்னார்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை கேப்ரியல் ஏங்க சொல்லணும் இல்லையா? பரமசிவனின் திறந்த தூதனோடு தூன்றி பூமியில சமாதான மனுஷன் மேல் பிரியமா உண்டாகுன்னு ஏங்க சொன்னாரு? அதை தொடர்ந்து படிங்க. எப்படி சண்டை வருதுன்னு அதையும் சொல்லிட்டாரு அவரு. சமாதானத்தை அல்ல சண்டை உண்டாகுவதே சொல்லல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன் தான் சொன்னாரு. ஜாக்கிரதையா படிங்க. மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் சண்டை வருகிறது. மகளுக்கும் தாய்க்கும் சண்டை வருகிறது. வருதா? பாருங்க, ஆமாங்கிறாங்க. மருமகளுக்கும் மாமிக்கும் சண்டை வருகிறது. இல்ல விட்னஸ் கேட்டுக்கணும். இல்ல அப்படி இருக்கா? ஜீசஸ் சொன்னது கன்ஃபார்மான்னு கேட்டு தப்பா நினைக்காதீங்க. ஜீசஸ் சொன்னது கன்ஃபார்மான்னு கேட்டேன். ஆமாட்டாங்க. பிரிவினை கொண்டாக்க வந்தேன். போச்சுரா அது பாருங்க. சேம் செக்ஸ் கொண்டு வர்றாரு. ஆணுக்கும் ஆணுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும். மகள் இல்லை, மகன் இல்லை, அதனால தெரியாது. மகனுக்கும் மகள் இருக்கா? இருக்கு. தாய்க்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் அப்பாவுக்கும் பையன் சொத்து எழுதி. அங்க ஒரு தூண்டுதல் இருக்கு. ஒரு குத்துனாங்க. சொத்து எழுதி சொல்லி அவன் மண்டை போட்டான்னா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? அந்த பெருசு மண்டையை போட்டுச்சுன்னா அந்த ஆள் பாட்டு யாரும் கையெழுத்து போட்டு போயிடாரு. ஜாக்கிரதை சொல்லுவாங்களே. இல்ல மகனுக்கும் தகப்பனுக்கும் சொத்து பிரச்சனை, மகளுக்கும் தாய்க்கும். அவளுக்கு 10 பவுன் போட்டேன்னா எனக்கு 10 பவுன் நீ போட்டுதான். இல்லை அன்னைக்கு ரேட்டு கம்மி, இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு 10 போட்டு இல்லை, எனக்கு என்ன 5 போடுறாங்கிற? எனக்கு 10 பவுன் வேணும்.
ரேட்டை பற்றி நம்ம கவலை இல்லை. அப்படிதான் டிபேட் வருது. மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் வருமா வராது? சொல்லவே வேணாம், சொல்லவே வேணாம் இல்லையா? மகளுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்து. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய விஷயம் சொன்னோம்னா அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிடுவான், நான் பாட்டுக்கு பேசிட்டு போய் நீங்களும் ஆமேன் போட்டு போய்ப்பீங்க. மேலும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். யார் சத்ருவாமா? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான், வேற யாருமே இல்லை. மீகா படிக்கிறது எங்கேயோ வருமே, மீகால இதே வசனம் வருமே, 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம். தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக பாருங்க. இது எல்லாமே பாருங்க, கீழே இருக்கவங்க தான் மேல இருக்கவங்களை அடிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பெரியவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க போல இருக்குது. அப்படிதான் எழுதுறாரு. பசங்க சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, மருமக்கள்மார் சரியில்லை. பெத்த மனம் பித்து பிள்ளை மனக்கல்லுன்னு சொல்றதுக்கு காரணம் தான். விரோதமாய் எழும்புகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு சத்ரு, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தான். மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார் தான். அதனால தான் உன்னுடைய பிரசங்கத்தை யார்கிட்ட சொல்லினார்? யாரை சிநேகிக்க சொன்னார்? சத்ருக்களை சிநேகிங்கள்னார். அப்படிதானே சொன்னார். அப்ப சத்ரு யார்? வீட்டார் சத்ரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வீட்டாரை நேசிக்கணும், சிநேகிக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது வீட்டாரை கூட்டிட்டு வரணும். இதுதான் நேசிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வீட்டில் நீங்கள் சண்டை போடுவீங்களோ என்ன போடுவீங்களோ தெரியாது. ஆலயத்துக்கு போகும்போது ஃபேமிலியாக வந்தாங்கன்னா நல்ல குடும்பம் சொல்லுவாங்க, உத்தம குடும்பம் சொல்லுவாங்க இல்லை? இப்போ அதுதான் வந்து சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏன் வருதுன்னா அது பட்டயத்தை நிமித்தமாக வருதுன்ட்டார். பட்டயத்தை அனுப்ப வந்தேன்றார். எது பட்டயம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும், ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னா கத்தி வாங்கி, இந்த மெட்டல் கத்தி, பிளாட்டினம் கத்தி, இண்டாலியம் கத்தி, நம்ம சமையல் பண்ணுற கத்தி அல்லது கண்டை போடுற கத்தி அது இல்லை. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனம் பட்டயமா இல்லையா? பட்டயம் குத்துமா குத்தாதா? குத்தும். வசனம் குத்துமா குத்தாதா? அவர்கள் இருதயம் குத்துண்டார்ல. பேதுரு பேசுற, பேதுரு பேசும்போது அங்கே பார்த்தோம்னா அந்த வசனம் 2ஆம் அதிகாரத்தில், மற்ற 2ஆம் அதிகாரம் படிக்கானா அவர் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருதயம் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இருதயத்தை குத்தணுங்க. வசன இருதயத்தை குத்தலைன்னா ஒன்று அந்த கத்தி மொன்னையாக இருக்கும். கத்தி மொன்னையாக இருக்குமா? குத்து வாங்கி பழக்கப்பட்டோம், குத்து வாங்கி நாங்கள் பழக்கப்பட்டோம், அது மறத்து போச்சு. அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதை குத்தணும் இருதயத்தை. அதான் சொல்றது. அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை அனுப்ப வந்தா அந்த பட்டய நிமித்தமாக வீட்டில் பிரிவினை, வேற கிடையாது. இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லை? பைபிளை படிக்கிறாங்க சிறுவர்கள், பெரியவங்க பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க. இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதன்படி நேற்று ஒரு சகோதரி நாங்கள் பார்த்தோம். அந்த சகோதரி நான் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருந்து அப்புறம் போதிக்கப்பட்டு கிறிஸ்தின் பாரம்பரிய வழியில் அவங்க வந்துட்டாங்க. அந்த சகோதரி வந்துட்டாங்க. அந்த சகோதரிக்கு போதனை பண்ணின இன்னொரு சகோதரி எனக்கு வந்து கொஞ்சம் சாட்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறான். என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தபோது நான் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லணும். இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்னங்க நீங்கள் தாங்க எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே பொய் சாட்சி சொல்ல, உனக்கு 5000 ரூபாய் தர்றேன் வான்னு சொல்லு. பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு அது? இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க.
பிரதர்ஸு சிஸ்டர்ஸு ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா வந்து எனக்காக நீ இப்படி இதை சொல்லு, உனக்கு தெரியும் அந்த பிரச்சனை உனக்கு தெரியும், அதை சொல்லும்போது நான் பார்க்காத கேட்காத நான் எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேன்ட்டாங்க. 5000 கொடுத்தாலும் கடைசியில் 5000 வாங்கிட்டு என்ன பொய்சா சொல்லிடுச்சுன்ட்டீங்கன்னு என்ன பண்ணுறோம்? சொல்ல மாட்டாங்க. சரி, இவங்க அதை தவிர்த்துட்டாங்க. அப்போ என்னாச்சு? என்ன ஆகும்? அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை, பிரிவினை வரத்தானே செய்யும். இது ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய உண்மை. புரியுதுங்களா? இது வந்தாதான் இந்த பிரச்சனை வரும். புரியுதுங்களா? வசனம் உள்ள வந்துச்சு, பாரம்பரிய பழக்கங்கள் வெளியே போய்விட்டது, மனதிலே இருக்கக்கூடிய காலங்கள்லாம் மறைந்து போய்விட்டது, அதனால் பிரச்சனை வந்தது என்றுதான் அவர் பேசுகிறாரே தவிர நான் சமாதானத்தை அனுப்ப வரல, நான் சண்டை உண்டாக்க வந்தேன்னு சொன்னாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் கடைசியில் என்ன வருது? சமாதான பிரபு. கடைசியில தாங்க சமாதான பிரபுன்றாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லலையே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பு சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா அப்படின்னா என் பிரதர் அவர்கிட்ட கேட்ட பிரதர் இல்லைன்ட்டாரு பிரதர். சரி, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அழுத்தி தான் கேட்போமே, அப்படி பண்ணுவோம் இல்லை பிரதர், நிஜமா வா பிரதர் அப்படின்னு கேட்போம் இல்லையா? கேட்கலாமா? யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர்கிட்ட சமாதானம் இருக்குங்க. அவர் சமாதான பிரபுதாங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா நமக்கு கலக்கம் வரும், பயம் வரும், படபடப்பு வரும். பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. என்னுடைய சமாதானத்தை, உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிதான் அவர் சொன்னாரு. அப்ப அந்த சமாதானம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா யோபின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 25:2. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமான எண்ணம் 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குறார். சமாதானம் இங்க இல்ல, எங்க இருக்கு? அங்க இருக்கு. உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானம். அப்ப நம்ம எங்க இருக்கிறோங்க? உன்னதங்களில் இருக்க வேண்டியவர்கள் நாம் இல்லையா? சமாதானம் அங்கதாங்க இருக்கும். அதனாலதான் ஒரு புறாக்கள் இருக்கு இல்லையா? இந்த புறா வந்து எங்க குடியிருக்கும் பொதுவா? வானத்திலேயே, மாடத்தில் இருக்கும் இல்லையா? இந்த புறாக்கள் வந்து ஒரு டெம்பிளில் குடியிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டெம்பிளில் குடியிருக்கு. அந்த டெம்பிளில் குடிக்கும்போது டெம்பிள் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அவங்க பண்டிகை வருது, ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுவோம்? இந்த புறா அங்கேயே உட்கார முடியுமா? டாப் டு பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த புறாக்கள் என்ன பண்ணுது? பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த டெம்பிள் ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க. இது சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்குது. சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை வருது. உடனே என்ன பண்ணும்? என்ன பண்டிகை கிறிஸ்தவருக்கு? கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸ் தானே ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் வருது. உடனே எங்கள் சர்ச்சு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ புறா என்ன பண்ணும்? புறா அங்கே இருக்க முடியாது இல்லையா? அது பக்கத்தில் பார்த்துன்னா அந்த பக்கம் ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு போயிடுது. இந்த புறாக்கள் என்ன பண்ணுது? எல்லாம் மசூதிக்கு போயிடுது. மசூதிக்கு போனோடனே இது சர்ச்சு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, அது மசூதிக்கு போய்டும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும்? கிறிஸ்மஸ் வந்ததுக்கப்புறம் ரம்ஜான் வந்துடுது. ரம்ஜான் வரும்போது என்ன பண்ணுறாங்க? அடுத்தது மசூதியை ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. மசூதி பெயிண்ட் அடிக்கும்போது என்ன பண்ணுது? இந்த புறாக்கள் இங்கே பெயிண்ட் அடிக்கிறானால திருப்பியும் அது கோயிலுக்கு போயிடுது, அது வந்து டெம்பிள் போயிடுது. இது அங்கே பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த புறாக்கள் உட்காந்து பார்த்துருக்கு. புறாக்கள் மேலே இருக்குது, அது பார்க்கும்போது ஒரே சண்டை, கீழே ஒரே சண்டை நடக்குது. இது பயந்துக்குதுங்க. ஒரு குஞ்சு புறா கேட்குது, என்னம்மா அது ஒரே சண்டை போடுறாங்க அப்படின்னோடனே அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இவங்க அந்த மதம் இந்த மதம் எல்லாம் 3 பிரிவாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க.
இந்த 3 இதுக்குமே நம்ம போனோமே, நம்ம ஒன்றும் சண்டை போடலையே. இவங்க 3 எல்லாம் மனுஷர்கள் தானே, இவங்க ஏன் சண்டை போடுறாங்க? அப்பதான் அந்த தாய் புறா சொல்லிச்சாமா, நம்ம ஏன் சமாதானமா இருக்கோம்னு உடனே சொல்லிச்சான், நம்ம மேல இருக்கிறோம். மேல இருந்த சமாதானம், கீழே இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்படி சொல்லிச்சோம். அதனாலதான் அந்த சமாதானம் எங்க இருக்குன்னாரு இவரு, உன்னதத்தில் இருந்து வருது, அங்க இருந்து வருதுன்னாரு. சமாதானம் இல்லாத சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சா என் ஜனங்களின் காயங்களை குணமாக்குகிறார்கள். அப்ப சமாதானம் அங்கிருந்து வரணும். படிங்க யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. ஆமா, அவருடைய சமாதானம், அவரிடத்தில் சமாதானம். அதான், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்து விட்டு உங்கள்ட்ட சமாதானம் இருக்கும். எப்படிங்க அவர் போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும் இல்லையா? எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும். ஏன்னா அங்கே கூப்பிடுறாங்க, இங்கே கூப்பிடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நான் சமாதானம் இருக்க முடியும்? அவர் எழுதுறாரு 14 அதிகாரம் 18 வசனத்தில் பாருங்க, யோவான்லயே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்கு வருவேன். ஒன்றும் கவலைப்படாது. நீங்க ராஜா முன்னாடி போகலாம், எங்க வேணாலும் போகலாம். நீங்க என்ன பேசணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். நீங்கள் யுத்தம் செய்யவில்லை, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன். யோசபாத்துக்கு அதான் சொல்றார், மோசேக்கு அதான் சொல்றார். அதனால அவர் என்ன பண்றார், அப்படி பேசுகிறார். 17 அதிகாரம் 15, 17 அதிகாரம் 16 மற்றும் 15. நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள், நான் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதான் சொல்றேன், தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள். உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க நான் வேண்டிக்கல, தீமை என்று காத்துக்கொள்வேன். இப்ப ஸ்தேவானை என்ன செய்தார்கள், அவர் பேசுறத பார்த்தா தேவதூதன் மாதிரி இருக்கிறார். அவர் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குது. என்ன பண்ணாங்க, கல்லெடுத்து என்ன பண்ணாங்க, கொலையா பண்ணிட்டாங்க, செத்தா போயிட்டாருங்க அவரு. இது லாபமா நஷ்டமா? லாபமா நஷ்டமா? ஸ்தேவானின் மரணம் லாபமா நஷ்டமா? கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து ஜீவன், சாவு. இப்படிதான் அவர் ஜீவன் கொடுத்தார் எனக்காக, அவருக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு எம்மாத்திரம் என்று அவர்கள் பேசினதினால்தான் அவர் கூட போன 12 பேரும் அதே மாதிரி தான் செத்தான் சத்துரு சொல்லுது. புரியுதுங்களா? சாட்சிகளாக சாவதற்கு காரணம் அவர்கள் ராஜ்யத்தின் பங்காளர்களாக மாறுகிறார்கள். படித்தேன் இல்லையா, அந்த 1 தீமோத்தேயு 2:11-12 படிக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தை உண்மையுள்ளது. நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதுக்கு தாங்க இந்த உபத்திரவம், அதுக்கு தான் இந்த கஷ்டம். நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு, நமக்கு ட்ரெயின் பண்றதுக்கு, அது ட்ரைனிங் பீரியடுங்க. அது அந்த ட்ரைனிங் பீரியடு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சிடும், அதுக்கப்புறம் அவர் பழகிரும். அதை தான் சொல்றாரு, அது பழகிரும், அது பழகிரும். அதனால சமாதான பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா இயேசுவின் பிறப்பு நற்செய்தி என்று அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு நற்செய்தியாக அது காணப்படவில்லை. இயேசுவின் பிறப்பு சமாதானம் நற்செய்தியாகிறது, அன்றைக்கு சமாதானம் நற்செய்தியாக காணப்படவில்லை. ஏரோது கலக்கமடைந்தார், நகரத்தார் கலக்கமடைந்தார்கள், பெற்றோர் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினார்கள். தாயின் இருதயத்தை ஒரு பட்டயம் உருவியதாக சொல்லுகிறார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவரின் தலை வெட்டப்பட்டது, சிறைச்சேதம் பண்ணப்பட்டது. அந்தையிலிருந்து இறுதி வரைக்குமாக அவரை பின்பற்றி நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் சின்ன பின்னமாய் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக.
ஆனால் நாம் அங்கே உட்காந்து சண்டை போட்டுட்டு அப்படியே போய் இருந்துட்டோம் வெய்யுங்க, யாருக்கு சமாதானமாக, யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? சாத்தானுக்கு சந்தோஷமாக இருக்கும். எந்த சபையிலையோ வீடுகளிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை பிரிவினைகள் யாருக்கு ஏற்படுத்துறது? இது பிசாசு ஏற்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஸ்தேவானை போல இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நிறைவாக ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் கடவுள் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.